ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உலகத்தை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை திருவசனங்கள் 54 தொடங்கி 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோப்பு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா? இவர் சகோதரர்கள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவை எல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாம் சிந்தனைக்கு எடுத்திருக்கக்கூடிய மைய சிந்தனையாக எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, மரியாவை போல் நாமும் ஆசைப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை தான் எடுத்திருக்கிறோம். இந்த நாளிலே மே மாதம் முதல் தேதியில் இருக்கிறோம். உழைப்பாளர்கள் தின திருவிழாவை நாம் கொண்டாட வேண்டும். ஏனென்றால் நாம் அனைவருமே ஒரு வகையில உழைத்து தானே இருக்கிறோம். ஆமா தானே? வீட்டில் விளக்க மாதிரியாவது எடுத்து வச்சிருப்போமா இல்லையா? ஆமா தானே? அப்ப எல்லாருமே நம்மளுக்கு நாமளே கைதட்டி உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வாழ்த்துக்கள். மே மாதம் என்றாலே ஞாபகத்திற்கு வருவது என்ன? மாதாவா? சூசேப்பர் லீவுக்கு போயிட்டாராப்ப? மே மாதம் என்றாலே வரக்கூடியது, முதலில் வரக்கூடியது லீவு, அதாவது மகிழ்ச்சி. என்ன, எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறது அதனுடைய இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு 2 பேரை பற்றி நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டும். மரியாவை போல நாம் ஆசைப்பட வேண்டும் என்றால் என்ன அப்படின்னா, மரியா வேற எதற்கும் ஆசைப்படவில்லை, அவர் இறைவார்த்தைக்கு மட்டும்தான் ஆசைப்பட்டார். இன்னைக்கு நம்மளுக்கும் சரி, இன்னைக்கு வீட்டுல இருந்து கிளம்பி இங்க வந்திருப்போம், எத்தனை சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். 5 மணிகள் சொல்லி சுற்றி வந்திருப்போம், அதற்குள்ளாக கிட்டத்தட்ட 1500 சிந்தனைகள் ஓடி மறைந்திருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அப்ப மரியா எப்படி சாதித்தார்? தன் சிந்தனையை எப்படி அவர் கட்டுப்படுத்தினார் என்றால், அவர் 14 வயது வரையிலும் பார்த்தோம் என்றால் இறைவார்த்தையை அக்குவேராக ஆணிவேராக பிரித்து விட்டார். இப்ப நான் வீட்டிலிருந்து நடந்து வாரேன் அப்படின்னா அவர் 2 வார்த்தைகளையும் மையமாக வைத்துக் கொண்டிருப்பார். எப்படி என்றால், இப்ப உதாரணமாக, ஆண்டவர் என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை, இந்த 2 வசனங்களை மட்டும் அவர் வீட்டிலிருந்து தன்னுடைய ஆலயத்திற்கு செல்லும் மட்டும் அவர் சிந்தனையில் கொண்டிருப்பார். இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயதிலேயே ஞானிகளோடு பேசுவதற்கான துணிச்சல் எப்படி வந்ததென்றால், யோசேப்பும் மரியாவும் சேர்ந்து கலந்துரையாடல் செய்ததுதான். தன்னுடைய மகனுக்கு அந்த ஞானம் எங்கிருந்து வந்ததென்றால், தாயும் தகப்பனும் கொடுத்த அந்த ஞானம் தான். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? என் மாமியாரு என்ன பண்ணுது பாரு, உங்க ஆயாவை பாத்தியாடா, உங்க ஐயாவை பாத்தியாடா, உங்க பக்கத்து வீட்டுக்காரனை பாத்தியாடா. யாரு பிள்ளைங்கள் இருக்கும்போது நம்ம பேசி அவனுடைய வாழ்க்கையை நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். ஆமா தானே? அவனுக்கு அப்புறம் எப்படி கேட்டு திறந்து வாழ்க்கையை வெற்றி பெறக்காம பார்க்க முடியும்? நாமே எதிர்மறையான எண்ணங்களை கடத்தி விட்டோம். பிறகு அவர்கள் எப்படி நேர்மறையான எண்ணங்களோடு வாழ்வார்கள்? குழந்தைகள் கேள்வி கேட்கிறார்கள் என்றால் சந்தோஷப்படுங்க. குழந்தைகள் கேள்வி கேட்கிறாங்கன்னா என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். அவங்க கேள்வி கேட்கலைன்னா கஷ்டப்படுங்க. ஏன்னா பின்னாடி எதிர்காலம் அவனுக்கு நல்லா இருக்காது. அவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாதான் அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு, ஒரு குழந்தை கிரிமினலா கேள்வி கேட்கும், அதுக்கு நீங்க எப்படி பதில் சொல்லணும் தெரிஞ்சுக்கணும். அம்மா, நம்ம குரங்குல இருந்து வந்தோமா இல்ல மனுஷனாவே வந்தோமா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு பதில் சொல்ல தெரியணும். ஆமா தானே? நம்ம எல்லாம் எதுல இருந்து வந்திருக்கோம்? இது கேள்வி, மிகப்பெரிய ஒரு கேள்வி.
அப்ப அம்மா சொன்னாங்க, அந்த பையன் போய் அம்மாட்ட கேட்கிறான், அம்மா நம்ம எதுல இருந்து வந்தோம் அப்படின்னு. அம்மா அழகா சொன்னாங்க, திருவிவிலியத்தின்படி கடவுள் முதலில் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார், அதிலிருந்து மனித சன்னதிகள் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். சரி, அப்பாட்ட போய் கேட்கிறான், அப்பா நம்மலாம் எதுல வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா கொஞ்சம் மாற்று அறிவியல் வாத்தியார். அவர் என்ன சொல்றாரு, மனிதர்களை கடவுள் படைக்கவில்லை, மாறாக டார்வினுடைய கொள்கைப்படி நம்ம எல்லாருமே குரங்குல இருந்துதான் மனிதர்களாக வந்திருக்கிறோம். குரங்கு தான் வந்துச்சு, அது பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படி சொல்லி யார சொன்னது, அப்பா சொல்ற. இது அம்மாட்ட போய் சொல்றான், என்னம்மா நீ போய் சொல்ற, நீ கேட்டா பைபிள பேசுற, அவர் கேட்டா டார்வினை பேசுறாரு, கடைசியில் நம்ம எதுல இருந்து தான் வந்தோம் அப்படி சொல்லி அம்மாட்ட கேட்கும் போது அம்மா அழகான பதில் சொன்னாங்களாம். மகனே, நான் எங்க வீட்டு ஆளுகை எதுல இருந்து வந்தாங்கன்னு சொன்னேன், மனுஷன்ல இருந்து வந்தாங்க. உங்க அப்பா வீட்டு ஆளுக பூரா குரங்குல இருந்து வந்திருக்கிறாங்க, அதனால அவர் குரங்குன்னு சொல்றாரா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இப்ப நீங்க முடிவெடுத்துக்குங்க, வீட்டுல போய் இவன் கேள்வி கேட்பான், அம்மா நீங்க எதுல இருந்து வந்தீங்க, அப்பா எதுல இருந்து வந்தாங்க அப்படின்னா நீங்க பதில் சொல்ல நீங்களே அதற்கு தயாராக இருந்து கொள்ளுங்க. எனவே அன்னை மரியாள் என்பவர் ஆசைப்பட்டார், சுமந்தார் இயேசு கிறிஸ்துவை. இந்த நம்ம இன்னைக்கு நினைச்சுக்கோங்க, இன்னைக்கு நகையினுடைய விலை அதிகரிக்குது, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நகையை போட்டாதான் நமக்கு மதிப்பு இருக்குன்னு. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. போட்டுட்டு போவோம், அப்படி ரோட்ல எவனா ஒருத்தர் 4 பேர் அப்பிட்டு போயிட்டானா என்ன பண்ண முடியும், ஐயோ போச்சே, மாதா போச்சே, நான் கத்துவோம், நகை போச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம், அவ்வளவுதான். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜெபமாலை எதற்கு பயன்படுத்துகிறார் என்றால், 150 கல்யாண சொல்லறியே நடந்து வரும். ஆனா பாத்தீங்கன்னா 50 காசு ஜெபமாலையை சுத்தி வச்சுக்கிட்டு வருவாங்க. ஏன், விழுந்தா கொத்தோட என் கையில தான் மாட்டிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பின்னு குத்தி வச்சிருப்பாங்க. அப்ப ஜெபமாலை எதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதையும் நம்ம ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நகை அணிவதால் நமக்கு பெருமை இல்லை, விலை உயர்ந்த உடைகள் அணிவதால் சுமப்பதால் நமக்கு பெருமை இல்லை, இறைவனை சுமந்தால் தான் நமக்கு பெருமை. இதை சுமந்தோம் என்றால் அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும். அவர்கள்தான் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதியாகவும் ஆண்டவருக்கு பிடித்த நபர்களாகவும் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். அன்னைக்கு ஒரு வீட்டுல சண்டை நடக்குது, கல்யாணத்துக்கு கிளம்பணும். அப்ப மனைவி சொல்றாங்க, நான் கல்யாணத்துக்கு வரல. ஏமா வரல, பூரா செயின் அடகுல கிடக்கு, நான் மொட்டைக்கழுக்கா போனேன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு பூரா என்னை பார்த்து நக்கல் செய்வாங்க, அதனால நான் போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு யார் சொன்னா, மனைவி சொல்றாங்க. சரி, நல்லதுதான், அவங்களுடைய ஆசை, மொட்டைக்கழுத்தா போனாக்கா இது சொன்னாங்க. இப்ப நான் சொன்னேன், ஒரு ஜெபமாலையை வாங்கி கொடுத்து மாட்டி வச்சுட்டு கூட்டிட்டு போயா, கேட்டா இந்த தவக்காலத்துல ஆடை நேர்ந்து விட்டு இருக்கிறேன், என் மனைவி வேண்டிக்கிற வச்சிருக்கிறேன், ஒரு தவக்காலத்துல ஒரு நோன்பு இருக்க வச்சிருக்கிறேன், அதனால நகையை அணியக்கூடாதுன்னு வேண்டி வச்சிருக்கிறேன், கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பொய் சொல்லி கூட்டிட்டு போனாலும் மனைவி என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. அவ்வளவு சீக்கிரம் கிளம்புற ஆளா, கிளம்ப மாட்டாங்க. அவங்க பிரச்சனையை எங்க ஆரம்பிக்க தெரியுமா, ஒன்னு நகையிலையும் இன்னொன்னு உடையிலையும் தான் ஆரம்பிக்குது. நம்ம வீட்டுல எத்தனை பீரோல் நிரம்பி இருந்தாலும் ஒவ்வொரு திருவிழா வரும்போது இந்த கணவர்மார்கள் ஒளிந்து கொள்வார்கள், திடீரென்று ஒளிந்து கொள்வார்கள். ஏன், யாராவது ஒருத்தவங்க போன கிறிஸ்துமஸுக்கு இந்த சிலையை தனக்கா கட்டிட்டு வந்தேன்னு சொன்னாக்கா வீட்டுல கணவர் செத்தார். ஏன், உடைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனாலதான் எங்களுக்கு ஃபார்மேஷன் கொடுக்கும் போதே ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு 4 சட்டை வச்சுக்க, 4 பேண்ட் வச்சுக்க, 4யுமே ஒரே கலர்ல வச்சுக்க அப்படின்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, எதை போடணும்னு உனக்கு நேரம் அதுல செலவழிக்க மாட்ட, எல்லாம் ஒரே கலர்ல தான் இருக்கும், பாக்குறத பார்த்துட்டு போறான். உனக்கு உடை தேர்வு செய்வதிலேயே நீ 1 மணி நேரம் செலவிட்டு விடுகிறாய், நகை அணிவதிலும் செலவழித்து விடுகிறாய், பிறகு நீ நேரத்தை யாருக்காக செலவிட்டுக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்பார். அதனால்தான் அன்னை மரியாள் இறைவனுக்காக நேரத்தை செலவிட்டு இறைவன் மீது அந்த ஆசை கொண்டு நான் இறைவனை சுமக்க வேண்டும். நகையை சுமக்க அவர் அனுமதி கேட்கவில்லை, உடைகளை சுமக்க அனுமதி கேட்கவில்லை, பெரிய பெரிய விலை உயர்ந்ததை சுமக்க அவர் அனுமதி கேட்கவில்லை, மாறாக அவர் சுமக்க நினைத்தது இறைவனை, இறை வார்த்தையை. இன்று நாமும் சரி, இந்த ஆலயத்திலிருந்து நமக்கென ஒரு 2 வரிகளை பிடித்துக் கொள்வோம். ஆண்டவர் என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை சொல்லலாம். இல்லை என்றால் பெருசுமை சுமந்திருக்கிறியா, நீ தூக்கி ஆண்டவர்கிட்ட இறக்கி அவர் சுமந்துக்குருவான்னு சொல்லலாம். இல்லை, ஆண்டவர் ஆசீர்வதிப்பது போல நம்மளும் ஆசீர்வதிக்கலாம், ஆசீர்வாதமான வார்த்தைகளை பயன்படுத்தலாம். இன்னைக்கு நம்முடைய இதய கதவுகளை திறந்தால் என்ன வரும், உண்மையவே சொல்றேன், பல பேர் கோயில்ல மட்டும்தான் ஜெபம் சொல்லுவாங்க, உண்மையா சொல்ற மாதிரி நடிப்பாங்க, உண்மையா சொல்ற மாதிரி நடிப்பாங்க. அதான் ஆண்டவருக்கு கெட்ட வார்த்தையில திட்டினா தான் அப்படி இருக்கும், அவரே கெட்ட வார்த்தை திட்டுவார். கோயில்ல பாத்தீங்கன்னா பக்தி பரவசம், அப்படியே அப்படி போங்க, இப்படி போங்க, லெப்ட் அண்ட் ரைட், ஸ்ட்ரைட்டா போங்க, சப்பரத்துக்கு நேர போங்க, கோணிக்கிட்டு போயிடாதீங்க, உங்க ஒரு ஜெபமான மணி கலந்து போயிடும். என்ன கலக்குது, கடவுள் என்ன மிலிட்டரி பரேடா நடத்திக்கிட்டு இருக்கிறாரு? கிடையாது.
கடவுள் விரும்பக்கூடியது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளையும் எண்ணங்களையும் விரும்புகிறார். உள்ளத்தில் நான் அழுக்கை வைத்துவிட்டு நான் என்னதான் நேர நடந்தாலும் அது இறைவனுக்கு உகந்த நடையாக இருக்காது என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்னை மரியாளை போல நாமும் ஆசைப்பட வேண்டும். எதற்கு என்றால் இறைவார்த்தையை சுமப்பதற்காக ஆசைப்பட வேண்டும். ஏனென்றால் விண்ணும் மண்ணும் அழிந்து போகும், பொன்னும் பொருளும் அழிந்து போகும், ஆனால் என் வார்த்தையில் ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ அழியாதுன்னு சொல்வார். அப்ப நான் எதை சேர்த்து வைக்கிறேன்? அழியாததை சேர்த்து வைத்ததனால் தான் அன்னை மரியாதை இன்று நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். அழிந்ததை சேர்த்து வைத்ததனால் தான் பல பேரை நாம் உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்று நான் அழியாததை சேர்த்து வைக்க போகிறேனா இல்லை அழிவதை அணிந்து கொள்ள போகிறேனா என்பதை மட்டும் நான் பார்க்க வேண்டும். நம்ம இன்னைக்கு ஒரு உடை புதுசா எடுத்து இன்னைக்கு போட்டோம்னா நாளைக்கு அது பழசு. இன்னைக்கு ஒரு நகை எடுத்தோம்னா இந்த டிசைன் நாளைக்கு ஒரு டிசைனை மாறி இது பழைய டிசைன். அப்ப இறைவார்த்தை மட்டும் என்னைக்குமே மதிப்பு இருக்கும், என்னைக்குமே அதுக்கு வாழ்வு இருக்கும், என்னைக்குமே அதுக்கு அழிவு இருக்காது என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இப்பொழுது எதை சுமந்து கொண்டிருக்கிறோம்? இது அன்னை மரியாளுடைய பார்வையாக இருக்கிறது. யோசிப்பை விட்டுட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு உழைப்பாளருடைய தினமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உழைப்பு என்பது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல கடின உழைப்பு என்பது மட்டுமல்ல, கருத்தோடு உழைப்பதுதான் உழைப்பு. என் உழைப்பு என்பதை ஒன்றை உருவாக்க வேண்டும், என்னை உருக்குலைத்து விடக்கூடாது என்பதையும் நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருவிழியத்தில் பார்த்தோம்னா பல விதமாக சொல்லுவார். தொடக்க நூல் பார்த்தோம்னா 3:17 சொல்லுவார். ஆண்டவர் விட்ட சாபம் பல பேர் நினைப்பாங்க என்னன்னா, உன் நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த நீ கடினப்பட்டு உழைத்து உண்பா அப்படிங்கிற. உடனே என்ன நினைச்சிட்டோம்? கடவுள் விட்ட சாபம் தான் வேலை அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது அல்ல, அது எதிர்மறையாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. அதே ஆண்டவர் சொல்லக்கூடியதுதான், நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட ஆகையால் மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு சொல்லி நம்ம உழைப்பை எதிர்மறையாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. இந்த உலகத்தை மாற்றிய 3 ஆப்பிள் இருக்குது. உலகத்தை மாற்றிய 3 ஆப்பிள் இருக்குது. முதல் ஆப்பிள் ஏவாள் உண்ட ஆப்பிளால் இந்த உலகம் பாவத்தில் மூழ்கியது. இரண்டாவது ஆப்பிள் நியூட்டன் என சொல்லப்படக்கூடிய நபர் ஆப்பிள் கீழே விழுகும் போது புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிக்கிறார். இரண்டாவது ஆப்பிள் உலகை மாற்றியது. மூன்றாவது ஆப்பிள் ஐபோன் சொல்லுவாங்க. அதுதான் இந்த உலகத்தினுடைய டெக்னாலஜியை வளர்த்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இந்த 3 ஆப்பிள்களால் உலகம் மாறியது மட்டும் அல்ல, முதல் ஆப்பிளால் தான் உலகம் மாறியது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, நாங்க உழைக்கிறோம் ஃபாதர், கஷ்டப்படுறோம் ஃபாதர் அப்படின்னா நீங்க வீணா கஷ்டப்படுறீங்களா இல்ல விரும்பி கஷ்டப்படுறீங்களா அப்படின்றது. 2 பேர் வேலை பார்க்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், தேனியும் வேலை பார்க்குது, கொசுவும் வேலை பார்க்குது. ஆனா தேனி பார்க்கிற வேலையினால் மனிதர்களுக்கு வாழ்வு கிடைக்கிறது, ஒரு சுவை கிடைக்கிறது, அமிர்தம் கிடைக்கிறது. கொசு பார்க்கிற வேலையினால நமக்கு உசுறு தான் போகுது. அதை நாம் தட்டி கழிக்கக்கூடிய மனிதராக இருக்கிறோம். இப்பொழுது பிரித்துக் கொள்ளுங்கள். நான் பார்க்கின்ற வேலை தேனியினுடைய வேலையா இல்லை கொசுவினுடைய வேலையா? கொசுவினுடைய வேலையாக இருந்தால் பிறரை துன்புறுத்தக்கூடியதும், தனக்காக அது ஒண்ணுமே சேர்த்து வைக்காது, பிறரை துன்புறுத்தி கொண்டே இருப்பதுதான் அதனுடைய வேலையாக இருக்கும். ஆனால் தேனியினுடைய வேலை, அது பூவுக்கும் வலிக்காமல் மகரந்தத்தை எடுக்கும், தன் உமிழ்நீரோடு கலந்து அது தேனை உருவாக்கும், அது கெட்டு போகாத ஒரு பொருளாக இருக்கும், நமக்கு அது மருந்தாகவும் இருக்கும் என்று சொல்வார்கள். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, இந்த உழைப்பு தான் நமக்கு தேவை. தேனியை போல நமக்கும் பயன்பாடு உள்ளவர்களாக, பிறருக்கும் பயன் தரக்கூடியவர்களாக உழைத்தோம் என்றால் அந்த உழைப்பு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பக்கூடிய உன்னதமான உழைப்பாக இருக்கும். கொசுவை போல நாம் பிறருக்கு பாதிப்பை கொண்டும், அந்த கொசு உட்கார்ற இடம் பார்த்தோம்னா சாக்கடை, கொசு உட்கார்ற இடம் பார்த்தோம்னா அழுக்கு, கொசு உட்கார்ற இடம் பார்த்தோம்னா இது. அப்ப அப்படிப்பட்ட அந்த அழுக்கான இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அழுக்கான வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இறைவன் நம்மை படைத்தனுடைய நோக்கம் தவறாக மாறிவிடும். அப்ப நான் இப்பொழுது எப்படி இருக்கிறேன், என்னுடைய உழைப்பு எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய உழைப்பு என்ன? சிந்தனை. முதல் உழைப்பு சிந்தனை. அந்த சிந்தனையை நான் எப்படி செதுக்குகிறேன், அதுதான் முதல் உழைப்பு. நீங்க நினைக்கிறீங்க வேலை பார்க்கறது விளக்கு மாத்து கூட்டுறது தான் உழைப்பு நினைக்கிறீங்க. நீங்க கூட்டும் போது என்ன நினைக்கிறீங்கிறது தான் உழைப்பு. நான் என்ன சிந்திக்கிறேன். இன்னொன்னு சொல்லிக்கிறேன், நேற்றைய நாளிலே வேளாங்கண்ணியில் இருக்கும்போது அங்க ஃப்ராய்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருந்தார். 2 நாட்கள் வேளாங்கண்ணி பயணம் சென்றிருந்தேன்.
அங்க ஃப்ராய்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருந்தாரு. அழகான ஒரு செய்தி சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, யாருக்கெல்லாம் எதிர்மறையான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய் பச்சாதாம் வளர்ந்து கொண்டே இருக்குமா. அதாவது ஒரு காய்ச்சல் முடிஞ்சிரும், ஆனா திருப்பி தலைவலி வருமா, தலைவலி முடிஞ்சிரும் திருப்பி சளி பிடிக்குமா, சளி பிடிச்சிரும் அதுக்கடுத்து திருப்பி ஒத்த பக்க தலைவலி வலிக்குமா, தலைவலி முடிஞ்சிரும் திருப்பி வயிற்று வலி வரும், திருப்பி கால் வலி வரும். இப்படி தொடர்ந்து வருகிறது என்றால் எச்சரிக்கையாக இருங்கள். ஏதோ ஒரு வகையான எதிர்மறையான எண்ணங்களால் நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுது. எனவே அதற்கு தான் மாற்று மருந்தாக அவர் சொன்னார், இறைவார்த்தை என்ற கெட்டு போகாத மருந்தை உள்ளே விட்டார்கள் என்றால் அவளுக்கு எந்த பிரச்சனை வராது என்று அவர் சொல்லக்கூடிய ஒரு சிந்தனையில் இருக்கிறோம். மிகவும் ஆழமான ஒரு சிந்தனையாக இருந்தது. இன்று நாம் கெட்டு போவதை உள்ளே தள்ளுகிறோமா, இல்லை கெடாத ஆண்டவருடைய வார்த்தை உள்ளே தள்ளுகிறோமா என்பது நமக்கு பொருள்படுகிறது. அப்பொழுதுதான் பிறர் திட்டும் போதும் நமக்கு சரியான வார்த்தைகளை அது பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதிய கவிதை மிகவும் சிறப்பான ஒரு கவிதை. அதாவது, மனிதனும் வானமும் பேசிக் கொண்டார்களாம். மனிதன் சொன்னானா, நான் புன்னகையை தருகிறேன் என்று சொல்லும் போது வானம் சொன்னதான், நான் வைகரையை தருகிறேன் என்று சொன்னதான். மனிதன் சொல்லுகிறான், நான் கண்ணீரை தருகிறேன் என்று சொல்லும் போது வானம் சொன்னதான், நான் மழையை தருகிறேன் என்று சொன்னதாம். நான் சொல்லுகிறேன் வியர்வை எனக்கு வருகிறது தருகிறேன் என்று சொல்லும் போது வானம் சொன்னதான், நான் நட்சத்திரத்தை தருகிறேன் என்று சொன்னதாம். நான் கோபத்தை தருகிறேன் என்று மனிதன் சொல்லும்போது வானம் சொன்னதாம், நான் வெயிலை தருகிறேன் என்று சொன்னதாம். நான் காதலை தருகிறேன் என்று மனிதன் சொன்னபோது நான் நிலாவை தருகிறேன் என வானம் சொன்னதாம். நான் எண்ணங்களை தருகிறேன் என்று சொன்னபோது வானம் சொன்னதாம், நான் மேகங்களை தருகிறேன் என்று சொன்னதாம். நான் எழுத்துக்களை தருகிறேன் என்று மனிதன் சொன்னானாம். வானம் சொன்னதாம், நான் மின்னலை தருகிறேன் என்று சொன்னதாம். நான் பேச்சை தருகிறேன் என்று மனிதன் சொன்னானாம். நான் இடியை தருகிறேன் என்று வானம் சொன்னதாம். நான் கவிதையை தருகிறேன் என்று மனிதன் சொன்னானாம். நான் வானவில்லை தருகிறேன் என வானம் சொன்னதாம். நான் உறக்கம் தருகிறேன் என்று சொன்னானாம். அதற்கு அது சொன்னதாம், நான் இரவை தருகிறேன் என்று சொன்னதாம். நான் சந்தோஷத்தை தருகிறேன் என்று சொன்னதாம். நான் சந்தேகத்தையும் தருகிறேன் என்று மனிதன் சொன்னானாம். அதற்கு வானம் சொன்னதான், நான் கிரகங்களை தந்து உன் சந்தேகங்களை இன்னும் சந்தேகமாக்குவேன் என்று சொன்னதாம். எனவே கடைசியாக மனிதன் சொன்னானான், நான் கடின உழைப்பை தருகிறேன் என்று சொன்னபோது வானம் பேசாமல் அமைதியாக இருந்ததாம். ஏனென்றால் மனிதனால் தான் கடினமாக உழைக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாம் எப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தோடு இருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். இந்த விஷயங்களை மட்டும் 2 நிகழ்வுகளை கெட்டியா புடிச்சுக்குங்க. கூழாங்கல்லு மேல கிடக்கா, கூழாங்கல்லு மேல இருக்குதுல்ல, கூழாங்கல்லு மேல இருக்கு, அது அதனுடைய மதிப்பு எவ்வளவு, கூழாங்களுடைய மதிப்பு எவ்வளவு? ஒண்ணு தெரியாதுன்னு சொல்லுவோம், இல்லட்டா 150 ரூபாய்க்கு 10 கல்லாவது வாங்கிட்டு போவோம்னு சொல்லுவோம். மேல இருக்கிறது கூழாங்கல். மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய, பூமிக்குள்ள இருக்கக்கூடிய வைரக்கல் எவ்வளவு? அப்படியே புருவத்தை தூக்குறீங்க. பல நேரங்கள்ல நம்ம கூழாங்கல்ல பார்த்து மயங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறோம். வைரக்கல்ல பாருங்க, அதனுடைய மதிப்பு அதிகம். இங்கே கூழாங்கற்கள் குவியல் குவியலாக இருக்கலாம், மதிப்பு இல்லை. ஆனால் வைரக்கல் ஒன்னே ஒண்ணு கிடைச்சா போதும், மதிப்பு கூடும். இப்ப நாம வைரக்கல்லாம் இருக்க வேண்டும் என்றுதான் அன்னை மரியாள் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அன்று அவரோடு வாழ்ந்த கூழாங்கற்கள் இருந்தார்கள், மதிப்பு இல்லை. ஆனால் தேடி கண்டுபிடிக்கப்பட்ட வைரக்கல்லாக இன்று அவர் நம் முன்னிலையில் மாட்சி கொடுக்கிறார், காட்சி கொடுக்கிறார். எனவே நாமும் அப்பேற்பட்ட வைரக்கல்களாக மாற இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென்.